ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எக் ரைஸ் கிளற போகிறோம். அதுக்கு ஒரு குடமிளகாய் பொடி பொடியாக சாப் பண்ணிக்குவோம். அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் எடுத்து கட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் எடுத்து ரொம்ப ஸ்லைஸ் மாதிரி ரொம்ப லேசாக கட் பண்ணிடுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காத்தாலேயே என் தம்பி என்னன்ட்டா, அம்மா சிக்கன் எடுத்து வறுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்பிடிங்க. இல்லைப்பா மதியமாக எடுத்துக்கலாம், அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாப்பிடிங்க. அதனால எக் ரைஸாவது செஞ்சு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டகன்னு ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் முட்டை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கட் பண்ணிகிட்ருக்க அப்புறம் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு விசில் வந்துருச்சு. அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இன்னும் 5 முட்டை போட்டு நல்லா கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அப்புறம் மாற்றி முடிச்சோடனே மறுபடியும் அதே சட்டியில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கேப்சிகம் போட்டுக்கலாம், குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்திக்கிங்க, டக்குன்னு வதங்கி விடுவோம். சால்ட்டு சேர்த்திட்டா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டோடனே நம்ம ஒரு சாப்பாடு ஆற வச்சு வச்சுருந்தோம், அந்த சாப்பாட்டை போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, வரமிளகு பொடி, கறி மசாலா, அப்புறம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு இது தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது போட்டு நம்ம அப்புறம் முட்டையை வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்களா, அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விடுவோம். கலரி விட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டோன்னே சேவ் பண்ண வேண்டியதான். அடுத்து தம்பி சாப்பிட வந்துட்டான், வாங்க சாப்பிட்லாம்.